நடிகர் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ராணா, ஃபகத் ஃபாசில், ரித்திகா சிங், அபிராமி, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலரும் இணைந்து நடித்துள்ள வேட்டையன் படம் இன்னும் சில தினங்களில் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்திற்கான அதிகபட்சமான ப்ரமோஷன்களில் தற்போது லைகா நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. படத்தின் நடிகர், நடிகைகள் உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நடிகர் ரஜினிகாந்தும் தன்னுடைய பங்கிற்கு ஒவ்வொரு முறை விமானம் மூலம் கூலி படத்தினுடைய ஷூட்டிங்கிற்கு செல்லும் போது வேட்டையின் படம் குறித்த அடுத்தடுத்த தகவல்களை பகிர்ந்து வருகிறார். முன்னதாக இந்த படத்தின் இசை வெளியீட்டின் போது அவர் தன்னுடைய உற்சாகத்தை குட்டி கதை மூலம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்தின் வேட்டையின் படம் இன்னும் சில தினங்களில் திரையரங்களில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இந்த படத்தின் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களை படக்குழுவினர் மிகச்சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். படத்தில் ஏராளமான நடிகர், நடிகைகள் இடம்பெற்றுள்ள நிலையில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் படம் குறித்தும், நடிகர் ரஜினிகாந்த் குறித்தும், இயக்குனர் டிஜே ஞானவேல் குறித்தும் பல்வேறு சுவாரஸ்யங்களை பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகை துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், இயக்குனர் டிஜே ஞானவேல், அபிராமி உள்ளிட்ட பலரும் அடுத்தடுத்து வேட்டையின் படம் குறித்த பேட்டிகளை கொடுத்து வருகின்றனர். இதனிடையே இந்த படம் குறித்தும் ரஜினிகாந்த் குறித்தும் பல விஷயங்களை தன்னுடைய தற்போதைய பேட்டியில் பகிர்ந்துள்ள வேட்டையின் படத்தின் இயக்குனர் டிஜே ஞானவேல் தான் இதுவரை 2 படங்களை மட்டுமே இயக்கியுள்ள நிலையிலும் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய குரு பாலச்சந்தருக்கு கொடுத்த அதே மரியாதையை தனக்கும் கொடுத்ததாக தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அவரது இந்த பண்புதான் இதுநாள் வரையில் அவரை சூப்பர் ஸ்டாராகவே வைத்துள்ளதாகவும் டிஜே ஞானவேல் கூறியுள்ளார். ரஜினிகாந்துக்கு எப்போதுமே ஸ்கிரிப்டுகளை படிப்பதை காட்டிலும் கேட்பதிலேயே விருப்பம் அதிகம் என்றும், தான் முதன்முறையாக வேட்டையின் படத்தின் கதையை கூறிய நிலையில் 2 தினங்களில் அதை உள்வாங்கிக் கொண்ட ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படம் குறித்து பல்வேறு கேள்விகளை, சந்தேகங்களை தன்னிடம் எழுப்பியதாகவும், அதிகாலையில் கூட அவரது கேள்விகள் வாய்ஸ் மெசேஜ் மூலம் தனக்கு அனுப்புவார் என்றும் டிஜே ஞானவேல் தெரிவித்துள்ளார். இந்த படத்திற்கான ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு காட்சியையும் குறிப்பிட்டு அது குறித்த சந்தேகங்களை ரஜினிகாந்த் எழுப்புவார் என்றும் ஞானவேல் கூறியுள்ளார். தன்னுடைய கேரக்டரை படத்தில் எப்படி எடுத்துச் செல்வது என்பது குறித்தும் ரஜினிகாந்த் திட்டமிட்டு அது குறித்து தன்னிடம் அதிகமான அளவில் பேசுவார் என்றும் ஞானவேல் கூறியுள்ளார். முன்னதாக இந்த படத்திற்காக தானோ அல்லது ரஜினிகாந்தோ எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றும், ரஜினியின் இமேஜ் கெடாத வகையில் இந்த படத்தை தான் இயக்கியுள்ளதாகவும் டிஜே ஞானவேல் தெரிவித்திருந்தார்.